ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் புரியுதா? புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி வீட்டிற்கு போனா உன் ஆதிக்கம் தெரியும். ஆமென். அப்படி என்றால் ஆவியானவரை பெற்றேன் என்று சொல்லுகிறவன் ஏன் சத்தியத்தை மறுக்கிறான்? சத்திய சட்டத்தை மறுக்கிறான். அப்படி என்றால் ஆவியானவர் அங்கே இல்லை அப்பா. ஹல்லேலூயா. கட்டி போட்ட கழுதைகளுக்குள்ளே அவர் கர்த்தராய் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் வீட்டுக்குள்ளே இந்த கழுதைகளோடு இந்த மனிதர்களோடு காற்றிலே ஜல்லிக்கட்டு நடக்கிறது வீட்டுக்குள்ளாக. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் வீடை நிர்ணயிக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு. ஜலத்தோடு ஜலத்தின் மேல் ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களுக்கு மூணாவது ஜல்லிக்கட்டு எதுல? காட்டுல. அந்த பேர் சொல்றாரு நீங்க இனி வெளியே போக மண்ணின் ஜல்லிக்கட்டு நடந்து ஜெயம் பெற்றார். தண்ணீரின் ஜல்லிக்கட்டு நடந்து ஜெயம் பெற்றார். மூன்றாவதாக நீ காற்றிலே ஜல்லிக்கட்டு நடந்து ஆவியானவர் காற்றோடு வரும் பொழுது அவரோடு கைகோர்த்து அவரை உலுக்கி அவருடைய பாதங்களை கழுவி நீ அவரோடு போராடி அவரோடு நீயும் ஜெயம் பெற வேண்டும். பொழுது உன்னுடைய கை உள்ளே போராட்டம் சுழல் காட்டாக வருவோம். இன்னொரு ஜல்லிக்கட்டோடு போராட்டம். ஒரு வீட்டுக்குள் போராட்டம். உன்னதத்தின் மதில் வெள்ளவிழா கற்பிக்கப்படுவதை அவரோடு போராட்டம். ஆவியானவரோடு போராட்டம். ஆவியானவர் உன்னோடு போராட்டம். நீங்கள் இருவரும் சேர்ந்து போராடுங்கள் போராடுங்கள் போராடுங்கள். அந்த போராட்டத்தில் சத்தம் தானையோ நான் பேசுகிற சத்திய சத்தம். 17 வருடங்களாக ஒரு வீட்டிற்குள்ளே நானே என் ஆவியானவரும் இழந்து கற்ற சத்தம் நாடாயிற்று. என்னை எடுத்தவர்கள் எடுக்க மாட்டான். எடுப்பா. எடுத்து ஒன்றாக சேர்த்திருக்கிறார். யுத்த சேனையா. ஹல்லேலூயா. 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 ஆமென். உன்னதத்தினா இன்னொரு காலை வருகிறாரா? கர்த்தர் சொல்லுகிறார் உன்னதத்தினா இன்னொரு காலை வருகிறாரா? உன்னோடு போராடுவதற்கு காற்றிலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு வீட்டிற்கு அந்த ஆவியானவர் 120 பேரோடு ஜல்லிக்கட்டு நடத்தினார். அவர்கள் அவரோடு நடந்து போனார். காட்டு கழுதைகள் அவரோடு நடந்து போயிற்று. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் பள்ளத்தாக்கிலே அவர்களை மிருக ஜீவன்களைப் போல நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நடித்து விழித்து ஜெபித்து ஜெயித்து. ஹல்லேலூயா. ஆற்றோடு இப்படி அந்த தென்திசை சுழற்காற்றாகிய நீ பரிசுத்த காற்றாகிய அவரோடு போராடி நீயும் அவரும் ஜெயம் கொண்ட பிற்பாடு எழுந்து வந்தாயானால் காற்றின் ஆயுதங்களை பறித்து மனுஷத்துவத்தின் வாயிலே கொடுக்கப்படுகிற காட்டு கழுதைகளின் பற்கள் உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜல்லிக்கட்டு நடக்கிறது. என் அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் தென் திசை சுழல் காற்றுகளாலே சுற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. காற்றை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடந்து ஜெயம் பெறு. காற்று உள்ளிருந்து போ. எந்த காற்று? பிசாசு உட்கொள்ள வேண்டிய காற்று உன்னிடத்திலிருந்து போய் மறுபடியும் பரிசுத்த ஜீவ சுவாச காற்று உள்ளே. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. வீட்டின் மேல் கழுதையின் மேல் விழுகிறார்.
My sister,